வந்து வேண்டிக்கிட்டு போனேன். பார்த்ததும் நீங்கள் குழாத மாதிரி இருக்கு. ஏசப்பா அதில் தான் பாப்பாவுக்கு லாஸ்ட்டாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயாவும் அம்மாவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் தலைவன் நின்றுன்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு அதோட நின்று போச்சு. இப்போ 8 மாதம் நடக்குது. பாப்பாட்ட போய் சொன்னான், என்ன செல்ல போனாலும் ஜெபத்துக்கு போனால் கையில் மாத்திரை எடுத்து தட்டி விட்டாங்க. சரி, இப்போ கையில் மாத்திரை வாங்க மாத்திரை இல்லை. போன வாரம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு மாத்திரை எடுக்க மாத்திரை இல்லை. மாத்திரை போடாத மாத்திரை அப்படின்னு மாத்திரை போடவே இல்லை. சரி உட்காந்து ஏசப்பா நான் எங்கேயே போயிட்டு எப்பவுமே எவ்வளோ 1 லட்ச ரூபா செலவு பண்ணேன். 1 லட்ச ரூபா செலவு பண்ணியும் எனக்கு இந்த வழி நிற்கல. ஏசப்பா நீங்களும் என்னை தூக்கி உள்ளே எடுத்து போகணும். இன்னும் எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் கொடுத்தாங்க நம்பவே மாட்டாங்க. அப்படியே அப்படியே நீங்கள் கிட்டே கொடுத்துட்டு போனாங்க. பாப்பா 9 மாதமாக இருக்கு. ஐயாவும் அம்மாவும் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போனாங்கம்மா அதோட நீங்கள் எடுத்து சொல்லி பாப்பா. இப்போ காலையில் ஒரு கூட தாமம் வேண்டிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை சாப்பாடு எடுத்தால் நடுப்போம், சிலிண்டர் தண்ணினா நடுப்போம், சமைக்க முடியாது, டீ போட முடியாது, எல்லாமே செய்யலாம். இப்போ போன வாரம் வந்தால்